இந்த கோட்டையை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோட்டையில் பெரிய ஓட்டம் வந்துடுச்சு. அதனால் உறுதியாக சென்னையில் திமுக, சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றி பெற போகிறது கிடையாது. அதில் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது. அதிலும் குறிப்பாக பெண்கள். அதாவது நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், உங்கள் மாநிலத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி, உங்களுக்கு பொறுப்பு? இதுதான் அடிப்படை. ஒரு முதலமைச்சர் அவர் கீழ் இருக்கின்ற, அவர் மாநிலத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, பாதுகாக்க முடியலன்னா இந்த பதவி எதுக்கு உங்களுக்கு? இந்த பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு மறுபடியும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? பெண்களையும் குழந்தைகளையும் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல. அதனால நிச்சயமா பெண்கள், குறிப்பாக பெற்றோர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். இதுதான் அடிப்படை. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஐடி பார்க் பத்தி பேசுங்க, மால் பத்தி பேசுங்க, ரயில்வே ஹைவேஸ் பத்தி பேசுங்க. அடிப்படை பெண்களுக்கு பாதுகாப்பு உங்களால வழங்க முடியல. தினம் தினம் பெண்கள் மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து 2.5 வயது பிஞ்சு குழந்தைகள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போ உங்களுக்கு சட்ட ஒழுங்கு அடிப்படையில் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு உங்களுக்கு செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த நிர்வாகம், எதுக்கு இந்த ஆட்சி? அதில் மறுபடியும் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்?